சுருங்கி போன சட்டையை அயன் பாக்ஸ் போட்டு கரண்ட் பில்லு ஏற கதற கதற அயன் பண்ணி போட்டால் அது நார்மல் லைஃப் ஸ்டைல். அதுவே சுட சுட சாதத்தை கப்பில் போட்டு கப்புக்கு மேலே ஒரு மூடியை போட்டு கப்பு சுட்டுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு சுருக்கமும் இல்லாமல் கரண்ட் பில்லும் ஏறாமல் சுட சுட அயன் பண்ணி போட்டால் அது லைஃப் ஹேக் ஸ்டைல். லஞ்சுக்கு லஞ்சும் ரெடி, சட்டைக்கு சட்டையும் ரெடி. வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சின்னதாக யானை பொம்மை மாட்டினாலே அது கழுத்துல எடுத்துட்ட பார்த்து அழகு பார்க்குற பரம்பரை. நாங்கள் இப்படி தொக்கா ஒரு ஐயா வாட்ட சட்டமாக வந்து மாட்டினா சும்மா விட்டுருவோமா? களைச்சி போகிறப்ப முகம் துடைக்கிற இந்த வெள்ளாடைய ஐயாவுக்கு பொன்னாடையாக போத்தி, காதில் மாட்டுற இந்த ஹெட்செட்டை ஐயாவுக்கு கழுத்து மாலையாக போட்டு, பாக்கெட்டில் இருக்கிற பேனாவை பரிசாக கொடுத்து சிறப்பிச்சிட மாட்டோம். அதோட மட்டுமா பழைய ஸ்மார்ட் ஃபோனு, கையில் கட்டுற ஸ்மார்ட் வாட்சு, சார்ஜிங் கேபிள், பர்த்டே கேப்பு, பர்ஸு, பணம், காத்தாடி, முகமூடி, பைக் சாவி, கண்ணாடி, இப்படி எல்லாத்தையும் மாற்றி ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டா ஐயா சொல்கிறாரு, போதண்டா சாமி, என்னால் முடியலை, கையெடுத்து கும்பிட்டு கேட்குற விட்டுறா என்னைய. அம்மைக்கு இந்த நிலமனா வீட்டில் இருக்க சேரோட நிலைமையை சொல்லவே வேணும். வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டினதும் தானம் சேருக்கு தான். அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சேர்லாம் ரொம்ப பாவம். அதில் அடுக்கி வைக்கிற பொருட்களுக்கு அளவே கிடையாது. வீட்டில் எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எத்தனை இருந்தாலும் அதுங்களுக்கும் அதே நிலமை தான். இப்படிப்பட்ட வீட்டில் இப்படி ஒரு பறந்து விரிந்த சோஃபா இருந்தால் அது மட்டும் காலியாகவா இருக்கும்? என்னதான் கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராமல் தவிக்கிற நமக்கு இன்னொரு தாயாக இருந்து தூங்க வைக்கிறது இந்த சோஃபா தான். எந்த வீட்லேயும் டைனிங் டேபிள் இப்படி இருக்காது. இப்படி தான் இருக்கும். சே, ஒரே இம்சையாக போச்சு பையன் கூட. ரூமாக வச்சுருக்காங்க. ஒரு வழியாக முடிச்சாச்சு. வாடா நல்லவனே, வந்துட்டேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற? என்ன இன்னைக்கு நேரத்தில் வந்துட்டேன்? வேலை முடிஞ்சது வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்போ தான் ரூம் க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன். சரி, இப்போ அதுக்காக உனக்கு அவார்டு கொடுக்க? அவார்டெலாம் ஒன்றும் வேணாம். எதை எங்கெங்கே எடுக்கிறியோ அதை அங்கங்கே வை, போதும். சரி, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். ரூமு கொஞ்சம் ஒழுங்காக பத்திரமா பார்த்துக்கோ. ஆமாம், நாங்கள் பார்க்காத ரூமா போடா. உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம், டைனிங் டேபிள் அண்ட் கோ. டேய், என்னடா இதெல்லாம்? தமிழில் தானே சொல்லிட்டு போனேன். நான் தானே வச்சேன். இது எல்லாத்தையும் நீ ஒரே ஆளாக எடுத்துகிட்டு வந்து வச்சியா? ஆமாண்டா, எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏய், இதெல்லாம் என்னடா பண்ணுறது? நீ தான் க்ளீன் பண்ணணும் சொல்லிட்டேன். ஏய், வீடுலாம் அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். நான் வச்சதெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், அப்பப்போ தேவைப்படும் எனக்கு. ஆமாம், இந்த கத்தியும் இங்கே நீ தானே வச்ச? ஆமாம், நான் தான் வச்சேன். நீ பண்ணதுலே உருப்படியான விஷயம் இது ஒன்று மட்டும். ஏன்டா? அதனால தான் உன்னை குத்துறதுக்கு எனக்கு தேவைப்பட்டிருக்கு. ஒரு வீடு பார்த்து குடி போய் அதில் ஒரு கேலண்டர் மாட்டி வைக்கலான்னு ஒரே ஒரு ஆணி அடிக்க போனால் வரும் பாருங்க கஷ்டம். என்னம்மா செவத்துல என்னடா பண்ற? கேலண்டர் மட்டும் ஆணி அடிச்சிட்டு இருக்கேன். ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தா திட்டுவாண்டா. இந்த ஹவுஸ் ஓனரத்தில் தாங்க முடியலையே, என்ன பண்ணுறது? அப்போ மைண்டில் தோணும் ஒரு செம்ம ஹேக்கு. ஸ்க்ரூ டிரைவர் கையில் எடுத்துக்கலாம், ஸ்க்ரூவை ஒன்றை கழட்டிக்கலாம், காலண்டர் அதில் மாட்டிக்கலாம். எப்படி? அதெல்லாம் யாரு? இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி செவத்தில் ஒரே ஒரு ஆணி அடித்து அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டினா கொஞ்ச நாள் தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆணியோட மைண்ட் வாய்ஸ், ப்ரோ தண்ணி கேன் பாட வந்தவன் ப்ரோ, சாரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்ட வந்தவன் ப்ரோ நான். இப்படி காடியான கதவு ஒன்று கண்ணில் மாட்டுச்சுன்னா போதும், வீட்டில் இருக்கிற சாவியெல்லாம் கதவுல தான் குடிக்கொண்டு இருக்கும். அப்போ சாவி மாட்டுறதுக்குன்னே நம்ம வாங்கின ஹேங்கர் நம்மளை பார்த்து கேட்கும் பாருங்க ஒரு கேள்வி. இதே கதவுல ஒரு ஒத்த ஆணி அடிச்சிருந்தா போதும், அந்த ஆணியில் கண்ணாடியை மாட்டி, கண்ணாடி மேலே சீப்பை மாட்டி, சீப்பு மேலே சாவியை மாட்டி, அதை கொண்டு போய் பைக்கில் மாட்டி பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். சில டைம் காது குடையிறப்போ காது குடையிறதுக்கும் பைக் சாவியை தான் யூஸ் பண்ணுவோம். ஆஹா 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 ஆஹா, சாவியை மட்டுமா யூஸ் பண்ணுவோம்? ஹேர் பின்னு, ஆஹா ஆஹா, கோழி ரெக்க, ஐயோ இது கிடைச்சா போதுமே. இப்படி காதில் விட்டு குடையிற பொருளுக்கு கவுண்டே கிடையாது. ஐயோ,
காது குடையுது. சே, ஒன்றும் சரி வர மாட்டேங்குது. இவன் எங்க வந்தான்? வாடா வாடா. வரப்பா. என்ன ஒரே ஜாலியாக இருக்கிற? அதுவா, காலையில் டிவியில் ஒரு பாட்டு கேட்டேன். அதை கேட்டதுலேருந்து ஒரே வைப்பாக இருக்கு. ஓ அப்படியா? அப்படி என்ன பாட்டு? பாட்டை விடுப்பா, அதில் ஒரு பிபி மியூசிக் இருந்துச்சு, அதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. பிபி மியூசிக்கா? அப்படி என்ன இருந்துச்சு அந்த மியூசிக்கில்? அதெல்லாம் சொன்னாலாம் புரியாது, வாட்சி காமிச்சிடும் பாரு. என்ன வாய் கசக்குது? காசு இருக்கிறவனுக்கு காஸ்ட்லியான எக்ஸாம் பேடு, காசே இல்லாதவனுக்கு கேலண்டர் அட்டையும் எக்ஸாம் பேட். அந்த எக்ஸாம் பேட்லேயே பிட் எழுதி கொண்டு போய் எக்ஸாமில் பாஸ் பண்ணுற ஹேக்கை கண்டுபிடிச்சதும் நம்ம ஆளுங்க தான். பேப்பரை சுருட்டி பாலாக்கி எக்ஸாம் பேடை பேட்டாக்கி கிளாஸ் ரூம்லேயே கிரிக்கெட்டை விளையாண்டு பட்டையை கலப்போம். என்னதான் வெள்ளக்காரன் செல்ஃபோனு சார்ஜரையும் கண்டுபிடிச்சாலும் அந்த ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு ஃபோனை சார்ஜர் மேலேயே வைக்கணுங்கிற ஹேக்கை கண்டுபிடிச்சது நம்மளால தான் இருக்கும். செல்ஃபோனும் பர்ஸும் வைக்க ஸ்டாண்டு வேணும்னா இருக்கவே இருக்குது. இழுச்சவாயி ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் பேனாவையும் பென்சிலையும் சொருகி வைக்க ரெண்டு பக்கமும் இருக்குது காதுங்கிற ஸ்டாண்டு. காலில் மாட்டி நடக்கிற செருப்பை கல்லும் முள்ளும் காலில் குத்தாமல் இருக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம். சில டைம் பேக்கில் குத்தாமல் இருக்கிறதுக்கும் சீட்டாக யூஸ் பண்ணுவோம். அப்பேற்பட்ட அற்புதமான செருப்பை படுத்து தூங்கும்போது பத்திரமா பார்த்துக்கணுன்னா ஒரு சின்ன கர்ச்சீஃப் இருந்தால் போதும். நாடி நரம்பு ரத்தம் சதை எலும்புல ஹேக் ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இப்படியெல்லாம் யோசிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒருத்தவன் கிட்ட நம்ம ஆளு ஒருத்தவன் தனியாக போய் மாட்டினா அவன் நிலமை. அட வாப்பா வாப்பா வாப்பா, வரப்பா. என்னப்பா காலையில் பல்ல குத்திட்டு இருக்க? நைட்டு பிரியாணி சாப்பிட்டேன், கறி பல்ல மாட்டேங்குச்சு. பிரியாணியா? நடக்கட்டும். ஏதாவது குச்சி இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்குப்பா குச்சிலாம்? இருப்பா. டேய், இது எங்க இருந்து எடுத்த? அருணாக்கயிறில் போட்டிருந்தான்ல, அருணாக்கயிறு பல்லு குத்து. எனக்கு வேணாப்பா. போயிடுச்சு. வேணாமா? சரி, நான் குத்திக்கிறேன். அச்சோ, ஏன்பா டீ குடிக்க வந்துட்டு குடிக்காம போகிற? அது பாக்கெட்டில் காசு வச்சுருந்தேன்ப்பா, வச்சா என் பையன் விட மாட்டேறான், எடுத்துட்றான்ப்பா. இதுக்கு தான்ப்பா நான் பாக்கெட்டில் காசே வைக்கிறதில்ல. வேற எங்கே வைப்பா? எல்லாம் இங்கே தான். இங்கேயா? மாஸ்டர், இவனுக்கு ஒரு டீயை போடுங்க. ஐயா வேணாப்பா, நான் வீட்டில் போய் டீ குடிச்சு. இருக்கட்டுப்பா, குடிப்பா. என் ஃபோனும் அடிக்கலை, சத்தம் மட்டும் வருது. அவன் பாக்கெட்லேயும் ஃபோனை அங்கே தானே எப்படிப்பா கிடைக்கும்? அது இங்கெல்லாம் இருக்கு. சேஃப்டி முக்கியம்ல. இல்லை, எதாவது எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. ஃபோன் நம்பரா நோட் பண்ணுமா? இரு வரேன். அடப்பாவி, சொல்லு. என்னப்பா நீயே கைவசம் நிறைய வித்து வச்சிருக்க போல இருக்க. அட வித்தையும் இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு பெருசாக பண கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? இதோ கழுத்தில் செயின், கையில் காப்போட என் ஃப்ரெண்டு நீ இருக்க, ஒன்றை தூக்கிட்டு போய் அப்படியே அடகு கடையில் அடகு வச்சுட்டு என் கஷ்டத்தை அவ்வளோதான். ஐயோ, ஆளை விட்றா. பண்ண மாட்டேன்.